Hi friends, welcome to Meena's Samyal. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். Wishing you all a very very happy and merry Christmas. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பட்டர்ஸ்காட்ச் கேக். பட்டர்ஸ்காட்ச் கேக் அப்படிங்கிற ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருந்தாலும் நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல கேக் செய்யணும், அதுக்கப்புறமா கேரமல் சாஸ் செய்யணும், அதுக்கப்புறமா ப்ரலைன் செய்யணும், அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் செய்யணும். இதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸு, ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு ஜாலியாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் ஒர்த் இட் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சு போயிடும். ஸோ வாங்க இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்ய தேவையான பொருட்கள் 1.5 கப் ஆஃப் மைதா. இதுதான் 1 கப் அண்ட் இது 1/2 கப்பு. ஸோ 1.5 கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது 1 கப் ஆஃப் சுகரை நான் பவுடர் பண்ணி அளந்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர். டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது இதுதான் டேபிள் ஸ்பூன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு. உப்பு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட் பேக்கிங்கில். ஸோ இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1 and 1/3 கப் ஆஃப் மில்க். 1 கப் அப்படிங்கிறது இது, 1/3 கப் அப்படிங்கிறது இது. ஸோ 1 and 1/3 கப் ஆஃப் மில்க்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் ஆஃப் குக்கிங் ஆயில், இதுதான் 1/2 கப்பு. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர், அதுக்கப்புறமா ஒரு கேப், அதாவது இந்த ஒரு டீஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கலாம் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா த ரெகுலர் வெனிலா எசன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அவனை இப்போ ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். டைம் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். அண்ட் டெம்பரேச்சர் 180 டிகிரிஸில் இருக்கட்டும். அவன் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் மிக்சரை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சுக்கலாம். இந்த சலிச்சிருக்கிற காரணம் அந்த ஏர் இன்கார்பரேட் ஆகும். நல்ல கேக் புசு புசுன்ட்டு நல்லா பொங்கி வரும். அந்த காரணத்தினால நம்ம சலிச்சுக்கணும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு. ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சலிச்சாச்சு. இது நல்லபடியாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு லார்ஜர் மிக்சிங் பவுலில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல பால், அடுத்து ஆயில், அடுத்து வினிகர், அடுத்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போது நம்ம கேக் மிக்சர் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. லம்ஸ் இல்லையா அப்படிங்கிறது நல்லா மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஒரு கேக் டின் ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பரும் போட்டு திரும்பவும் க்ரீஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேக் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃபுல் கேக் மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லைட்டாக இப்படி ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிக்கிட்டா ஏர் பாக்கெட்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். சைமல்டேனியஸ்லி நம்ம அவனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கேர்ஃபுல்லாக இப்போ கேக் டின்னை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ டைம் 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் டெம்பரேச்சர் 180 டிகிரிஸ். ஸோ இப்போ 40 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம செட் பண்ண 40 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. நம்ம கேக் பேக் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பேக் ஆகிடுச்சா அப்படிங்கிறது நம்ம நைஃபால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. which means our cake is ready. இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணலாம். கேரமல் சாஸ் செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கப் ஆஃப் சுகருக்கு 1/2 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு 1/4 கப் ஆஃப் குக்கிங் பட்டர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆஃப் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் கிடைக்கலன்னா த ரெகுலர் வெனிலா எசன்ஸ் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ இப்போ கேரமல் சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல கேரமல் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். முதல்ல சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை இப்போவே நம்ம கிளற வேண்டாம். லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது முதல்ல கேரமலைஸ் ஆகணும். பாருங்கள், சைட்ஸில் கரைய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ப்ரௌனிங் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம லைட்டாக இப்படி ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து நான் சிம் வச்சுடுறேன். இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து முழுசாக கரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம். நல்லா நுர கட்டி வருது பாருங்கள். நல்லா பபிள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று போல் வர வரைக்கும் நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மாடரேட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் either vanilla essence or butterscotch essence. ஸோ நம்மளுடைய கேரமல் சாஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பேனில் இப்படியே விடுறதோடு நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ our caramel sauce is ready. பிரலைன் செய்ய தேவையான பொருட்கள் 3/4 கப் சுகர், அதாவது 3/4 கப் வந்து சர்க்கரைக்கு வந்து 1/2 கப் ஆஃப் பாதாம் பருப்பு, ஆமண்ட்ஸ் வந்து நான் சின்ன சின்ன பிட்ஸாக வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பிரலைன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரலைன் செய்கிறதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு. முதல்ல சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கேரமல் செய்யும்போது எப்படி நம்ம சுகரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோமோ அதே மாதிரி இந்த பிரலைன் செய்கிறதுக்கு கூட நம்ம சுகரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல்ல சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணணும் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது இப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். பாருங்கள் சுகர் வந்து கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா வந்து ஃப்ளேம் வந்து நம்ம சிம்மரில் வச்சுக்கணும். ஸோ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்து வந்து நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பபிள் ஆகட்டும் ஒரு 2 நிமிஷம். ஸோ இப்போ நல்லா பபிள் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இதில் வெறும் ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து பாதி பாதாம் பருப்பு அண்ட் பாதி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து இப்போ அணைச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு உடன் போர்டில் வந்து நான் இந்த பட்டர் பேப்பரில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவி இருக்கேன். ஸோ இந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடாக இருக்கும், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஈவனாக வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். இப்போ நம்மளுடைய பிரலைன் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு பாருங்கள். பேப்பர்லேருந்து எவ்வளோ அழகாக டீமோல்ட் ஆகுது. இது மாதிரி சின்ன சின்ன பிட்ஸை வந்து நம்ம உடச்சிக்கலாம் முதல்ல. ஸோ இந்த மாதிரி பிரலைனை வந்து நல்லா இப்படி குட்டி குட்டி பிட்ஸாக உடச்சிக்கிட்டு முடிஞ்சால் மிக்சியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுக்கட்டை இருக்கும் இல்லையா, அதால் கூட சின்ன சின்ன பீஸஸாக வந்து நம்ம க்ரம்பிள் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள் நம்ம பிரலைன் வந்து இப்போ நல்லபடியாக ஒரு மாதிரி செமி க்ரஷ்ஷாக இருந்தால் தான் அந்த டெக்ஸ்சர் வந்து கேக் மேலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ our பிரலைன் இஸ் ரெடி. கேக் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் விப்பிங் க்ரீம் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 கப்புக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் கேரமல் சாஸ். கேரமல் சாஸ் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த விப்பிங் க்ரீம் வந்து செய்யணும். இந்த க்ரீம் வந்து நான் டெட்ரா பேக்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது விப்பிங் க்ரீம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு ரிக்வயர்ட் சைஸை விட ஒரு சுத்து பெரிய போலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விப் பண்ணும்போது வெளியில் செதறாமல் இருக்கும். இந்த போலில் வந்து ஐஸ் க்யூப்ஸோட ஐஸ் வாட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த போல் வந்து நம்ம இதில் இறக்கிடலாம். எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃப்னாக வரும். ஸோ இந்த விப்பிங் க்ரீமை நம்ம முதல்ல இந்த லார்ஜ் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம ஹேண்ட் பீட்டர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போது அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் கேரமல் சாஸை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
ஸோ நம்ம விப்பிங் க்ரீம் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. குறைஞ்சது வந்து ஒரு 10 to 15 minutes ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக் டெக்கரேஷனை ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட கேக் வந்து இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு. நம்ம முதல்ல சைட்ஸை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். இந்த பட்டர் பேப்பரை கேர்ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளால் முடிஞ்சால் 3 லேயர்ஸ் இல்லைன்னா 2 லேயர்ஸை வந்து நம்ம ஹாரிசான்டலாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேயர் வந்து இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம செகண்ட் லேயர் கூட கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஆல்ரெடி நம்ம எந்த ட்ரேயில் வந்து நம்ம கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ட்ரே மேலே அந்த ஃபஸ்ட்டு லேயரை ப்ளேஸ் பண்ணிடணும். அடுத்தது வந்து சுகர் சிரப்னால் லைட்டாக கொஞ்சம் டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா கேக் வந்து நல்ல மாய்ஸ்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகருக்கு அதே மாதிரி 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சிட்டு சுகர் கரையிற வரைக்கும் பாயில் பண்ணிவிட்டு இறக்கிட்டு அவ்வளோதான் சுகர் சிரப். நம்ம க்ரீமை கொஞ்சம் போட்டுக்கலாம். க்ரீம் அப்படிங்கிறது நம்ம விருப்பம்தான், எந்த அளவுக்கு தாராளமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து நம்ம செய்யும்போது செஞ்சதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இட் இஸ் ரெடி ஃபார் கேக் கட்டிங். க்ரீம் லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்த கேரமல் சாஸ் வந்து நான் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருந்தேன். அதனால தான் பாருங்கள் கன்சிஸ்டன்சி லெவல் வந்து எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறது. இடையில வந்து அந்த கேரமலோடைய ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் போடுறேன். திஸ் ஸ்டெப் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். அடுத்தது வந்து இந்த நட்ஸ் போட்டுக்கலாம். சம் மோர் க்ரீம். அடுத்து நம்ம செகண்ட் லேயரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். திரும்ப சேம் ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். சுகர் சிரப், அடுத்து the final layer. நம்ம சைடில் வால்ஸ் எல்லாமே வந்து க்ரீமால் கவர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம வந்து விப்பிங் க்ரீமால் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேரமல் சாஸ்னால் வந்து நம்ம எந்த டெக்கரேஷன் வேணாலும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை எனி சிம்பிள் டெக்கரேஷனாக இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து சும்மா சர்க்கிள்ஸ் ஆட்டம் போட்டிருக்கேன். அடுத்தது கார்னர்ஸில் வந்து இந்த நட்ஸ்னால் நான் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு நட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபுல் டாப்பிங்கே கூட நம்ம நட்ஸால் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அந்த கேரமலைஸ் ஆன அந்த சுகர் ஃப்ளேவரோடு அந்த ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல் கேக்கும் நான் வந்து செஞ்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம ஃபுல் கேக் வந்து இப்போ டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ our simple and easy butterscotch cake is ready.
கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இந்த 3 லேயர்ஸ்க்கு நடுவில் அந்த க்ரீமு, அதுக்கப்புறமா அந்த க்ரன்ச் ஆஃப் தட் ப்ரலைன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் மெரி கிறிஸ்மஸ். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.